Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு க்ரீம் தான் பார்க்க போறோம். அது நம்ம வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட் வச்சு க்ரீம் எப்படி ரெடி பண்றது தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த க்ரீம் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு இல்ல ரொம்ப ஆயில் செக்ரிகேட் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான க்ரீம். நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு ஃபேர் ஆக்கும், நல்ல ஒரு க்ளோயி ஆக்கும், சன்டர்ன்ஸை ரிமூவ் பண்ணும், பிக்மெண்டேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான க்ரீம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா டர்மரிக் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் இதில் ஆட் பண்ண என்ன பண்ணுறேன்னா குங்குமப்பூ தான், சாஃப்ரான் தான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் இதை ஆட் பண்ண தேவையில்லை. இது நான் உங்கள் ஸ்கின் இன்னும் நல்ல ஒரு க்ளோயினஸும் ஃபேரும் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சாஃப்ரான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்கின் பொறுத்த வரைக்கும். இப்போ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் இது மிக்ஸ் பண்ண அந்த சாஃப்ரானில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த அலோவேராவில் நமக்கு மிக்ஸ் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகும். இந்த அலோவேரா பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ டின்ட்ல ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஷ்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்க்கு. நம்மளோட அந்த பிக்மெண்டேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ண, நம்ம ஸ்கின் டோனை 1லேருந்து 2-3 ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டன் பண்ண, இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நம்ம அதை மிக்ஸ் பண்ண அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அலோவேராவில் இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எசன்ஸ் நல்லாவே இறங்கிருச்சு. அந்த சாஃப்ரானில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த அலோவேராவில் இறங்கிருச்சு. நல்லாவே அது மிக்ஸும் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு க்ரீமி பேஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணணும். கம்பல்சரி நீங்கள் இது தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டர்மரிக்கில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஆன்டிபயோட்டிக் தன்மை இருக்குது. இது உங்களோட அந்த குட்டி பம்ப்ஸை கூட ரெடியூஸ் பண்ணும். இந்த ஆக்னி வராமல் இது ப்ரிவென்ட் பண்ணும். இது நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்கும். நீங்கள் அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் டைமே பார்க்கலாம், இது நல்ல ஒரு க்ளோயினஸ் கொடுக்கும், நல்ல ஒரு ஷைனி லுக் கொடுக்கும். க்ரீமை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என் ஹேண்டில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனியாகவும் கொடுக்கும், நல்ல மாய்ஸ்சராகவும் கொடுக்கும். அந்த எல்லோ டிண்ட் கிடைக்காது. நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்கின்குள்ளேயே நல்லாவே அப்சர்வ் ஆகி உங்கள் ஸ்கின்னை நீங்கள் நேச்சுரலாக மார்க்கெட்டில் வாங்குற க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை மேக்ஸிமம் நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த சாஃப்ரான் குங்குமப்பூ போட பாருங்கள், அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ஸ்கின்க்கு. உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த மெலாஸ்மா ஏரியாலெலாம் இது அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் நீங்கள் க்ரீமாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லை பேக்காகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ண அது நல்லாவே உங்களுக்கு ஃபேட் ஆகுறது பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாஃப்ரான் யூஸ் பண்ணுங்கள். சின்ன இதே 100 ரூபீஸ்க்கு என்னமோ தான் வரும். ஜஸ்ட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னால் வாங்க முடியாதவங்க நீங்கள் இது 2 மட்டும் நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு விட்டமின் இ கேப்சூல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. மற்றபடி எல்லா ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசு ரெடி பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு க்ரீமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 90 டேஸ், ஒரு 3 மாதத்துக்கிட்ட நம்ம அதை பயன்படுத்தும் போது அதோட பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸு இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாம் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.